நம்ம முருகர் இந்த இடத்துல அதிகார தோரணையிலேயே காட்சியளிக்கிறார். இன்னைக்கு அந்த கொடிமரத்துக்கிட்ட நீங்க போனீங்கன்னா பிரம்மனா சிறப்பிடிச்ச சங்கிலியால கட்டி வைக்கப்பட்ட கருங்கல் இங்க இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒரே கோவில்ல 3 வேடங்களை நம்ம முருகர் காட்சியளிக்கிறாரு. காலையில நீங்க போனீங்கன்னா குழந்தை வடிவத்திலையும், நீங்க மதிய டைம்ல போனீங்கன்னா இளைஞர் வடிவத்திலையும், சாயங்காலம் நீங்க இந்த கோவிலுக்கு போனீங்கன்னா அவர் ஒரு முதியவர் வடிவத்திலையும் நம்ம முருகன் காட்சியளிக்கிறாரு. இந்த ஊருக்கு ஏன் ஆண்டார் குப்பம்னு பேர் வர்றதுக்கான காரணத்துக்கான ஒரு புராணமும் இருக்கு. முருகன் இங்க ஆண்டியா வந்ததுனால ஆண்டியார் குப்பம் என்று கூறப்பட்ட இந்த ஊர் பின்னர் ஆண்டார் குப்பம் என்று மாற்றப்பட்டது. இந்த கோவிலுக்கு நீங்க வணங்கிட்டு போனீங்கன்னா அதிகார கோலத்தில் காட்சியளிக்கும் முருகனை தரிசித்தால் உயர் பதவிகள் கிடைக்கும், பதவிகளில் உள்ளவர்களுக்கு பணி சிறக்கும். இந்த கோவில்ல குழந்தை இல்லாதவங்க நிறைய பேர் வந்துட்டு, குழந்தை இல்லாதவங்க இங்க வணங்கிட்டு போனீங்கன்னா முருகனை போலவே மிகவும் புத்திசாலித்தனமான பிள்ளை வேண்டிக் கொள்பவர்களுக்கு பிறக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் இங்க காணப்படுது. இதோட நம்ம வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வரீங்க, நம்ம சேனல்